ஏய் வெட்டுக்கிளி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? மைனி, ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்து போய் ஓடி வர? ரத்னாக்கா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சா, சரி. அங்க உங்க அண்ணன் முத்துப்பாண்டி என்ன அடிச்சிட்டு ரத்னாக்கா கூட்டிட்டு போயிட்டாரு மைனி. ஏய், என்னடா சொல்ற? ஆமா மைனி. மைனி, இது ரொம்ப தப்பா இருக்கு மைனி. அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியல. இந்த ஆளு பாட்டுக்கு ரத்னாவை ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு மைனி. பாவம் மைனி. அக்கா, தயவு செஞ்சு அக்காவை காப்பாத்துங்க மைனி. நீங்க தான் மைனி அங்க வரணும். அந்த அளவுக்கு இறங்கிட்டான் அவன். ஒரு நிமிஷம் இரு. இல்ல யாருல? பரணி, ஓ, சொல்ல. ஏய், எங்க இருக்க இப்போ? நீ சொன்ன மாதிரி உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த முத்துப்பாண்டி பயங்கரமா ஆட்டம் போடுறான். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ரத்னாவை ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெட்டுக்கிளி இப்பதான் ஓடி வந்து சொன்னான். இங்க பாரு, ஸ்டேஷன் அவனோட இடம். அங்க வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான் அவன். அவளை வெளியில கொண்டு வரணும். ரொம்ப தான் ஆடுறான அந்த முத்துப்பாண்டி. அவன ஏய், இப்ப நான் என்னடா செய்யறது? இலை, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ. நீ இருந்தா அந்த பயலால ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு வாரேன். நீ முதல்ல கிளம்பி போ. சரி, நீயும் வேகமா வரப்பாரு. அவன் ரத்னாவை ஏதாவது பண்ணிட்டான்னா பெரிய சிக்கல் ஆயிடும். நீ சீக்கிரமா வந்துரு. நான் வாரேன், நீ முதல்ல கிளம்பு. டே வெட்டுக்கிளி, வாடா போலாம். சமு, என்னல ஆச்சு? உன் மவன் இப்ப என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்னல, என்ன பண்ணா? இந்த ஆளுல, இந்த ஆளு சொல்லிதான் அவன் இல்லாத ஆட்டெல்லாம் போடுதான். அத்தை நான் சொல்லுதேன், அவனை ஏதாவது பண்ணல. என் தங்கச்சிய போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சுட்டானுல, அப்பனையும் புள்ளையும் என்ன பண்ணுதுன்னு பாரு. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புதான். வால போ, சீக்கிரம் போ. நாசமா போறவன் ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இந்த பாடுபடுத்து தானே. சண்முகம் வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காண வரும். யோ கான்ஸ்டபிள். ஐயா. ம். ஐயா. ம். குடி. தேவையில்லை. ஏய், நான் சொல்றேன், குடி. முடியாது. என்ன பண்ணுவ? யோ. ஐயா. உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண. மாட்டேன். மிலே, இது உன் வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். என்னோட ராஜ்யம். இங்க நான் தான் ராஜா. நான் சொன்னபடிதான் நடக்கணும். இல்லைன்னு வை, பின் விளைவுக்கெல்லாம் நான் பொறுப்பில்ல. புரிஞ்சுதா? எந்த இடமா இருந்தாலும் என் அண்ணன் தான் எனக்கு ராஜா. அவன் முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளோதானே? இந்தா, உன் ஃபோன்லேருந்து உங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு
இங்க வர சொல்லு. யார் ராஜான்னு பார்த்துருவோம். ம்ஹும். முடியாது. ரத்னா, இது பார், இப்போ நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க. உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். புரியுதா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உசுரோடவே ஊருக்குள்ள நடமாட மாட்ட. அது உனக்கு புரியுதா? அதையும் பார்த்துருவோம். சாயந்தரம் 6 மணி, பொழுது விழுகிற நேரம். அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க வந்தாகணும். எப்படி? கரெக்டா 6 மணிக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்து என் முன்னாடி நிக்கணும். நிக்கலனா நிக்கலன்னா நீ எனக்கு சொந்தம். என்ன வளர்ற? வளரலாம் இல்ல, உண்மையா சொன்ன. பொழுது சாயறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இங்க இல்லைன்னு வையு. தாலியை கட்டி லாக்கப்ல வச்சு சாந்தி முகூர்த்தத்தையும் நடத்தி முடிச்சிருவேன். நான் நினைச்சா இப்பவே தாலி கட்டி உன்னை என்ன வேணா செய்ய முடியும். ஆனா செய்யல, செய்யவும் மாட்டேன். ஏன்னா உன் கழுத்துல தாலி கட்டுறதை விட உங்க அண்ணன் இங்க வர்றது எனக்கு முக்கியம். இப்ப நீ போன் பண்ண போறியா இல்லையா? அவ பண்ண மாட்டான். அழாத. நீ என்ன மிரட்டினாலும் அவ சண்முகத்துக்கு போன் பண்ண மாட்டான். என்னடா ஆபீசர் நீ? ஆபீசரை விடு. என்னடா ஆம்பளை நீ? ஒரு பொம்பளை கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுற. ஊருக்குள்ள நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு அலையாத. சீ, வெக்கமா இருக்கு. ஏய், உன்னை யாரும் இங்க வர சொல்லல. மரியாதையா கிளம்பிடு. இவளை எந்த பேசிஸ்ல உள்ள வச்சிருக்க? என்ன கேஸ் போட்டிருக்க? பொம்பளை புள்ளைய காரணம் இல்லாம ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது. அதுலயும் எல்லாரும் மேல் கான்ஸ்டபிள்ஸா இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? இந்த சட்டம் மண்ணாங்கட்டி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. ஏய், இதுதான்டா என் வேலை. இவ என்னோட மாமா பொண்ணு. நீ இவளை இல்லீகலா கஸ்டடியில வச்சிருக்க. அதுக்கு நியாயம் கேட்க தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஆமா, அப்படிதான் செய்வேன். என்ன செய்வ? நீ என்ன வக்கீலா? டாக்டர் தானே? ஓ, ஒழுங்கா ஊசிய போட்டு மாத்திரை கொடுக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும்னா இந்த சட்டம் கிட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓ. ஏய், உன்கிட்ட என்னடா பேச்சு? ஏ ரத்னா, நீ வா போலாம். ஏய் பரணி, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். லத்தி எடுத்தன வெளுத்து எடுத்துருவேன். ஓடி. ரத்னா இல்லாம நான் இங்க இருந்து போக முடியாது. தைரியம் இருந்தா என்ன அடி பாப்போம். என்ன, நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? வேணாம் பரணி, போயிடு. முடியாதுடா. என்ன செய்வ நீ? பரணி, வா ரத்னா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். வா. மணி, 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 மணி. டேய், விடு. விடு என்ன? மணி.
இன்னொரு தடவை உள்ள வந்து கத்துன வீட்டுக்கு நொண்டிக்கிட்டே தான் போகணும். வா, இந்த சம்மம் வராம நான் இவளை விட மாட்டேன். அதுவும் 6 மணிக்குள்ள இங்க வந்து ஆகணும். வரமாட்டான்னு நினைச்சியா? வருவான்டா, இப்ப வருவான் உன் மச்சான். அப்போ உன் நிலைமைய பாரு. ஏய், அவன் வர்றதுக்கு தாண்டி காத்துட்டு இருக்கேன். வரட்டும், பார்த்துக்கலாம். யோ ஐயா, என்னோட பெர்மிஷன் இல்லாம எவளையும் உள்ள விடக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. போரும் ஏன் என் தலையில ஊத்த? என்னங்க, என்னாச்சு? என்னடி, என்ன ரசம் இது? உப்பு காரம் எதுவும் இல்லாம ஒரே புளிப்பா இருக்கி. ஐயோ, புளி தண்ணிய கரைச்சு வச்சிருந்தேங்க. அதை எடுத்து ஊத்திட்டேன் போல இருக்கு. இருங்க, நான் ரசம் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். இல்ல, ரசத்துக்கும் புளி தண்ணி. வர வர உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. எனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா உங்களுக்கு வன்மம் ஜாஸ்தி ஆயிட்டே இல்ல போகுது? உங்க மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும்னு அலையுதிய, பெத்த பையனை வெறும் வயித்தோட வெளியில துரத்தி விடுறிய. கேட்டா எனக்கு நக்கலா? பாரு, எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த சம்மும் சிக்கட்டும், அவனை ஒரு வழி பண்ணிட்டு பரவாயில்ல, நான் கவனிச்சுக்கிறேன். சம்முவத்தை விடுங்க, அவனோட நிழலையாவது உங்க மாமன் பிடிக்கிறானான்னு பாப்போம். என்னால யாருல போனு? வீட்ல இருந்தியா? ஆமா. சாப்பிட வரலையான்னு கேக்குறதுக்கு கால் பண்ணிருப்பா. இங்கே சாப்பிடுறேன்னு சொல்லு. இங்க கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு. சரிங்கய்யா, சொல்லிட்டு வந்துடுறேன். என்னடி சொல்லு. ஏட்டி சனியா, பேசுறது சம்மோ. நீ ஆசையா தாலி கட்டினிய உன் பொண்டாட்டி, அவ கழுத்துல இப்ப கத்திய வச்சு பேசிட்டு இருக்கேன். சத்தம் கித்தம் போட்டு ஏதாச்சும் அந்த சவுந்தர பாண்டி கிட்ட காட்டி கொடுத்த ஒரே இழுப்புதே, உன் பொண்டாட்டி தலை தரையில கடக்க. இலே, இப்ப எதுக்கு என் குடும்பத்து மேல கை வைக்க? அத உன் பொண்டாட்டியே சொல்லுவா, கேளு. ஏங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பேதியில போறவன் என் கழுத்தை அறுத்துருவான் போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏம்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப என்னத்துக்கு உன் கழுத்துல அவன் கத்திய வச்சிருக்கான்? அவன்கிட்ட கேட்கணும். போன அவன்கிட்ட கொடு. ஏலே சனியா, எண்ணி 10 நிமிஷம் நீங்க இருக்கன. இல்லன்ட்டு வைய 11வது நிமிஷம் பொண்டாட்டி இல்லாத அனாதை ஆயிடுவேன். நீ இரு, என் வீட்டுக்காரி ஒண்ணும் செஞ்சிடாத. அவ பாவம்ல. ஏ, அவ அப்ராணி. அப்ப சீக்கிரமா உடனே ஓடிவா. பாரு, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி உன்னை வரவழைக்கின்ற விஷயம் அந்த சவுந்தர பாண்டிக்கு தெரிஞ்சது. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இல்ல, அவளை ஒண்ணும் பண்ணிராத. இலே, 10 நிமிஷம் லேட் ஆச்சு, உன் பொண்டாட்டி உசுறு போச்சு. சீக்கிரம் ஓடி வா. சரி, நான் வரேன். உன் புருஷன் உன் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கான்ட்டு இப்ப தெரிஞ்சிடும். ஐயா, வீட்ல இருந்து உடனே வாங்கன்னு போன் பண்ணிருக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா. இல்ல, ஒரு வா சாப்பிட்டு போல. ஐயா, இல்லங்கய்யா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. வந்துடுறேன் ஐயா.
எங்க அவனுக்கு நீ புளித்தனியை ஊத்திட்டு போறியேன்னு எப்படி பயந்து ஓடுதான் பாரு. அண்ணன் ஏன் சமையல பார்த்து ஓடுறது இருக்கட்டும். அடுத்து சம்மு உங்களை படுத்த போற பாட்டுல நீங்க எங்க ஓட்டம் போட போறீங்கன்னு தான் தெரியல. என்ன வேணா நடக்கட்டுங்க. எனக்கு என் தாலி பாக்கியம் கெட்டியா இருந்தா போதும். கடவுளே. போட்டி போ, அவனை உள்ள வச்சு என் மவன் வெளு வெளுன்னு வெளுப்பான்ல, அப்புறம் என்னத்தை பேசுதேன்னு பார்ப்போம். என்னத்தா அது? மாமா பொம்பளை பிள்ளைய தூக்கி உள்ள வச்சிருக்கா. நாசமா போறவன் விளக்கு வாடாத. எங்க இருக்காவ? நானே போய் நியாயத்தை கேக்குறேன். என்னையும் சேர்த்து என் மகளோட உள்ள வைக்கிட்டாவ. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. சண்முகத்துக்கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. அவன் நிச்சயம் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். உள்ள அக்கா தனியா இருக்காட்டி துணைக்காப்பி யாராச்சும் போக வேண்டாமா? அதுக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். ரத்னாவை உள்ள தனியா உட்கார வச்சு நம்மள சைக்காலஜிக்கலா பலவீனப்படுத்தலாம் நினைக்கிறான். இது அவனோட போலீஸ் புத்தி. நாம தான் கொஞ்சம் தைரியமா இருந்து இதை சமாளிக்கணும். மைனி, நான் சின்ன பிள்ளை தானே. நான் உள்ள போனா என்னைய ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் வேணா ரத்னா அக்கா கூட போய் உட்கார்ந்துருக்கவா? ஏய், அன்னைக்கு வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வந்தாரு. அன்னைக்கு சின்ன புள்ளன்னு உன்னை பார்த்தாரா? உனக்கு போய் சேலை கட்டி விடுறேன்னு அசிங்கமா நடந்தவர் தானே அந்த ஆளு. இப்ப நீயும் போய் அந்த ஆளு முன்னாடி உட்கார போறியா? ஐயோ சாமிங்களா, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சண்முகம் வரட்டும், வந்துருவான். நிச்சயமா ரத்னாவை வெளியில கொண்டு வந்துருவான். நம்புங்க. இப்படி நேரம் என் பிள்ளைய உள்ள வச்சிருக்கானு. என்ன பாடுபடுத்துறானோ, என்ன சித்திரவதை பண்றானோ தெரியலையே. மாமா வந்ததுமே நான் உள்ள போய் ரத்னாவை பார்த்துட்டு தான் வந்தேன். ரத்னா பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துருக்கான். பாதுகாப்பா தான் இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க ப்ளீஸ். சபாஷ். குடும்பத்தோட தெருவுல வந்து கதற மாதிரி தெரியுது. இம்பட்டு பேரும் வந்திருக்கிய, ஆனா முக்கியமான ஆளை காணுமே. அரசி வெக்க கெட்டவனே. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என் மகன் சம்பவத்தோட மோதி பாருல. அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைய தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கிற மானகட்ட பையல. உன் மகன் தைரியமான ஆம்பளை தானே, வந்து என் முன்னாடி நிக்க வேண்டியதானே. அவன் மட்டும் பயந்து ஒளிஞ்சு விளையாட்டு காட்டலாம். அவன் ஆம்பளை, நான் ஆம்பளை இல்லையோ? ஏய், ஓவரா பேசாத. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரதான் போது. அதைத்தான் நானும் சொல்றேன். நேரம் போயிட்டே இருக்கு. டைம் பார்த்தியா? 5. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள சம்முவன் இங்க வரணும். இல்லைன்னா நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ ஆம்பளை வரல, நீ ஆம்பளை வரல, என்னத்துக்கு உள்ள உட்காரவில்ல? இங்க வர வேண்டியது நீங்க யாரும் இல்ல, உன் மவன். அவன் வரலன்னு வையு, உன் மவ ரத்னா என் கூட தான் இருப்பா. ராத்திரி முழுக்க இங்கே தான் இருப்பா. அதுவும் என் கூட தான் இருப்பா. பெருசு என்ன நடக்கும் தெரியுமா?
விடுங்கடா அந்த ஆளு. பெத்த புள்ளைக்காக உசிரிய தியாகம் செஞ்ச தியாகின்னு பேர் எடுக்கட்டும். சுடல ஆம்பளை இருந்தா சுடல விடுங்க அவனை. மாமா, வேண்டாம் மாமா. சுடல மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க ஆம்பளை மாமா. இருந்தா சுடல மாமா, ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சுடல டேய் முத்துப்பாண்டி, சொடக்கு போட்டு சொல்றேன்டா, தைரியமான ஆம்பளையா இருந்தா ரத்னா மேல கை வைடா. அவளோட அண்ணன் இப்ப வருவான்டா. நீ கொடுத்திருக்கியே 1 மணி நேரம் டைம், அதுக்கு முன்னாடியே வந்து நிப்பான்டா. ஏண்டி, எனக்கு ஒன்று புரியல. அவனை பிடிக்கல, அவன் ஒரு துரோகி. 100 நாள்ல தாலியை எரிஞ்சிட்டு வந்துடுவேன், 10 நாள்ல வந்துடுவேன்னு பக்கம் பக்கமா டயலாக் பேசுன. ஆனா இப்போ அவனுக்கு சப்போர்ட்டா ஆளா வந்து நிக்கிறிய. யார் நீ? கங்காவா இல்ல சந்திரமுகியா? டேய் முட்டா பயலே, நான் வந்து நிக்கிறது அவனுக்காக இல்லடா, என் மாமாவுக்காக.